friends, welcome to Green Kanchi Kitchen. நம்ம நிறைய எபிசோட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் நம்ம வெஜிடேரியனில். இப்போ இந்த எபிசோட் 9 வந்து நம்ம நான்வெஜ்ஜுக்கு போயிருக்கோம். நம்ம வந்து மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது, எங்கள் வீட்டில் எப்படி எவ்வளோ சிம்பிளாக வைப்போமோ நாங்கள் அதே மாதிரி செஞ்சால் நல்லா ருசியாக இருக்கும் நமக்கு. வாங்க எப்படி போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையானதுன்னா நான் சொன்னேன். மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். நான் கழுவி லேசாக மஞ்சள் தூள், உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு 1/2 hourக்கு அந்த மாதிரி வச்சுடுங்க. அப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து பெருஞ்சீரகம் எடுத்துருக்கோம். அப்புறம் கறிவேப்பிலை, இது வந்து தாளிக்கிறதுக்கு. நம்ம மட்டன் வந்து அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து தனியா 2 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகா, ஒரு அன்னாச்சி மொக்கு, பட்டை ஒரு 4, இந்த மாதிரி சைஸில் 4 பட்டை, ஏலக்காய் ஒரு 2, லவங்கம் வந்து ஒரு 4. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து மசாலா கடைசியாக சேர்க்கறதுக்கு ஃப்ளேவர் சேர்க்கறதுக்கு வந்து தனியா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகா, ஒரு அன்னாச்சி மூக்கு, ஏலக்காய் 2, லவங்கம் 4, பட்டை வந்து ஒரு 2. இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 2 எடுத்துக்கோங்க, இல்லை 3 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் நிறையா வேணால் 3 எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக சாப்பிடலாம், 2 எடுத்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா எடுத்திருக்கோம். கரம் மசாலா எடுத்திருக்கோம். அப்புறம் மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டு மிளகாய் ரொம்ப காரமாக 2 ஸ்பூன். அப்புறம் நம்ம மிளகுலாம் வர சேர்ப்போம், அதனால் 2 ஸ்பூன் போதும். இல்லை முடிஞ்சால் 1/2 ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை, வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி ஒரு 3 தக்காளி. இவ்வளோதாங்க நம்ம செய்ய வேண்டிய பொருட்கள்லாம். வாங்க அடுப்பு பற்ற வச்சு செய்யலாம். வாங்க. வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் காஞ்ச உடனே நல்லா 2 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்றினாலும் மட்டனில் இருக்க அந்த எண்ணெய்லாம் வந்து கொழுப்புலாம் வந்து கரைஞ்சி வரும். நமக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். 2 கரண்டி போதும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பெருஞ்சீரகம் வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கறிவேப்பிலை, அப்புறம் நம்ம நறுக்கிய வச்ச வெங்காயம், இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். நம்ம எல்லாம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நமக்கு வெங்காயம் எப்படியும் சொல்கிறது தான், நல்லா நம்ம கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா நமக்கு இப்படி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கிக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நமக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து குழைய வரட்டும். தட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம என்ன செய்யலாம், மட்டன் போட்டுக்கலாம்.
மட்டன் போட்டு நல்லா இந்த மாதிரி கலரை விடுங்க. மட்டன் இந்த மாதிரி நல்லா கலரணும். தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்படி மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் கடாய் வச்சு கடாயை சூடு பண்ணிக்கலாம். சூடு ஆனோடனே மிளகு, நல்லா ஒரு கைப்பிடி மிளகு எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு எல்லாம் யூஸ் ஆகும். லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மிளகு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி காரம் வரும் நமக்கு, மிளகு காரம். அந்த ஸ்டேஜில் எடுத்து இப்படி மாற்றிக்கோங்க தட்டில். இப்போ அந்த சூட்லேயே நம்ம காஞ்ச மிளகா, பட்டை, அன்னாச்சி மூக்கு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. இந்த பாருங்கள், அந்த வாசனை வரும் பாருங்கள். இந்த வாசனை வந்த உடனே எடுத்துருங்க. நீங்கள் தீயை விட்றாதீங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச தனியா 2 ஸ்பூன், அதையும் போட்டுருங்க. இப்போ தனியா ஃப்ளேவராக வரும் பாருங்கள் வாசனை நமக்கு. அந்த வாசனை வரும்போது நம்ம மாற்றிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, நல்லா ஒரு 2 ஸ்பூன் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதையும் நமக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இலை இப்படி தொட்டால் நுறுங்கணும். அந்த அளவுக்கு நம்ம மட்டும் இலை பண்ணிக்கணும். நம்ம கறிவேப்பிலையை தொட்டால் நுறுங்கணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கறிவேப்பிலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்திருக்கணும். பாருங்கள், நல்லா க்ரஷ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு, நொறுங்குற பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, நம்ம கறி மூடி வச்சோம் இல்லைங்களா, ஒரு 5 மினிட்ஸ். இதை பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விடும் நமக்கு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சு கறி கலரெல்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடியில் ஆல்ரெடி கறிலையும் போட்டிருக்கோம், முன்னாடியே போட்டுட்டோம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம காரத்துக்கு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய் பொடி, நம்ம வந்து மட்டன் சிக்கன்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நம்ம மிளகெல்லாம் வர சேர்ப்போம், அதனால் காரம் ரொம்ப அதிகமாகிடும் சேர்த்தாக்கா. நம்ம 2 ஸ்பூன் போதும் நமக்கு. இதை மாதிரி நல்லா கலரை வெட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி கலரை விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்குங்களா. இந்த டைமில் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். நமக்கு 2 வேளை குழம்பு வேணுன்னா 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வர தண்ணி வர விடும் நமக்கு. அதனால் நம்ம 1 சொம்பு போதும். பத்தலைன்றவங்க இன்னும் ஒரு 1/4 சொம்பு 1/2 சொம்பு ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு போதும் இது, அதனால் இதோடு நிறுத்திட்டேன் நான். உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், விசில் வருது நமக்கு.
இதை மாதிரி 5 விசில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா? காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கம், தனியா, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடிச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு மணமாக வாசமாக இருக்கும். அப்புறம் நம்ம மிளகு இடித்து வச்சோம் இல்லைங்களா? இந்த மிளகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் இதுமாரி இடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம விசில்லாம் வந்து விட்டாச்சு. இப்போ குக்கரை எடுத்துக்கலாம். குக்கரை எடுத்து பாருங்கள், நல்லா நமக்கு குழம்பு இந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நம்ம லேசாக அடுப்பத்தை வச்சு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இந்த மசாலா அப்புறம் மிளகுத்தூள் நம்ம இடித்தோம் இல்லைங்களா? அது மிளகுத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு சும்மா ஒரே ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வரைக்கும் வரட்டும். பாருங்கள், நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா நமக்கு கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசம் மணமாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.